ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சோம்பேறித்தனம். நிறைய பேருக்கு இருக்கிற பிக்கெஸ்ட் ப்ராப்ளமே இதுதாங்க. நம்மளால் எந்த ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸ்டடியை நம்ம போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே போவோம். எந்த வேலையாக இருந்தாலும் நாளைக்கு பண்ணலான்னு சொல்லி தூங்க போயிடும். பட் உங்கள் லைஃப்பை சேஞ்ச் ஆகணும்னா இந்த சோம்பேறித்தனத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் டிஃபீட் பண்ண வேண்டியது தான். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்பிளான ப்ராக்டிக்கலான லைஃப்பில் யூஸ் பண்ண முடிகிற பவர்ஃபுல்லான வழிகளை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டா நீங்கள் டெஃபினட்டாக ஒரு சேஞ்சை ஃபீல் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் ஒன், சின்ன ஸ்டார்ட் ரூல். நம்ம எல்லாரும் பண்ணுற மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? இப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சா அதில் டைமை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம். இப்போ உதாரணத்துக்கு, இல்லைப்பா இன்றைக்கி நான் என் சோம்பேறித்தனத்தெல்லாம் விட்டுட்டு நான் படிக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி 2 hours நான் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க போகிறேன். இல்லை இன்றைக்கி ஃபுல்லாக நான் வந்து ப்ரொடக்டிவாக இருக்க போகிறேன் அப்படின்ட்டு நம்ம ஆரம்பிக்கும் போதே அந்த டைமை அதிகமாக வச்சு ஆரம்பிக்கிறது தான் நம்ம பண்ணுற மிகப்பெரிய மிஸ்டேக்கு. பட் ரியாலிட்டி என்னென்னா, இப்படி பண்ணால் நம்மளால் எந்த விஷயத்தையுமே ஃபுல்லாக பண்ண முடியாது. ஸோ அதுக்கான சொல்யூஷன் என்ன? நம்ம எது ஆரம்பித்தாலும் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் படிக்க போகிறீங்கன்னா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இன்றைக்கி நான் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிப்பேன். இன்றைக்கி நான் வந்து ப்ரொடக்டிவாக இருக்க போகிறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நான் என்னை ப்ரொடக்டிவாக வச்சுப்பேன் அப்படின்னு எப்போவுமே சின்ன சின்னதாக வந்து ஆரம்பிங்க. படிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு வேலையை ஃபோக்கஸாக பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஜிம்முக்கு போகிறதா இருந்தாலும் சரி. மேஜிக் என்னென்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த 5 minute ரூலில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா நம்ம பிரெயின் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ப ஆரம்பிச்சிடும். ஓகே, இவங்க ஏதோ ஒரு விஷயத்த புதுசாக ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ட்டு அது அந்த ஃப்ளோக்கு வந்து ஆக்ஷன் எடுத்து அது நமக்கு ஒரு மோட்டிவேஷனலாக மாறும் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் ஒன், டெட்லைன் பவர். உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், டைம் இருக்குல்ல அப்புறமா பார்த்துக்கலாம். இதுதான் சோம்பேறி மைண்டோட டைலாக். பட் அதுக்கு சொல்யூஷன் என்னென்னா, நம்ம ஒரு ஃபேக் டெட்லைன் செட் பண்ணணும். உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு வேலையை முடிக்கணும்னா அதை இன்றைக்கி நான் 6 மணிக்குள்ளே முடிக்கணும்னு அலாரம் செட் பண்ணி அந்த டைம் லிமிட்குள்ளே நீங்கள் முடிக்க பாருங்கள். ஸோ நீங்கள் அந்த அலாரம் செட் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கல, நம்ம பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக சீரியஸ் ஆயிடும். இந்த டைம்குள்ளே அந்த வேலை முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் உங்கள் பிரெயின் கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அது சீரியஸ் ஆகி அந்த வேலையை முடிக்க ட்ரை பண்ணும். பட் நம்ம சோம்பேறித்தனம் அப்பப்போ அந்த வேலையை காட்ட ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்றைக்கி இந்த வேலையை நான் 6 மணிக்குள்ளே முடிக்கலை அப்படின்னா என்ன நான் பனிஷ் பண்ணுவேன். அதாவது இந்த வேலையை நான் முடிக்காமல் விட்டேன்னா இன்றைக்கி ஃபுல்லாக நான் ஃபோன் பார்க்க மாட்டேன். இல்லை நீங்கள் ஏதாவது டெய்லி ஒரு சீரீஸ் பார்ப்பீங்களே, இந்த சீரீஸை நான் இன்றைக்கி பார்க்க மாட்டேன், நான் நாளைக்கு அந்த வேலையை முடிச்சுட்டு தான் பார்ப்பேன் அப்படின்னு நீங்கள் ஒரு பனிஷ்மெண்ட்டும் உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நம்ம பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக பயப்பட ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்க விஷயங்கள்லாம் நம்ம பிரெயினுக்கு பிடிக்கும். ஸோ அதை நம்ம பண்ண மாட்டேன்னு சொல்லும் போது பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக அந்த பயத்திலேயே நம்மளோட அந்த வேலையை முடிக்க வச்சிரும். தேர்ட் ஒன், ஃபோன் கண்ட்ரோல். ஸ்ட்ரைட்டாக சொல்கிறாங்க, நம்மளோட பெரிய எதிரியே நம்மளோட ஃபோன் தான். நம்ம ரீல்ஸ் பார்க்குறது, ஷார்ட்ஸ் பார்க்குறது, யூடியூப் பார்க்குறது, இது எல்லாத்தையுமே நம்ம ஃபோனு நம்ம டைமை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இதுக்கான சொல்யூஷன் என்ன? நீங்கள் ஏதாவது ஒரு வேலை ஃபோக்கஸ்டாக பண்ணணுன்னு நினைக்கும் போது தயவு செஞ்சு உங்கள் ஃபோனை சைலண்ட் மோடில் போட்டுருங்க. இல்லையா, ஆப் லாக் யூஸ் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனை ஆஃப் பண்ணுங்கள். கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணால் நம்ம லைஃபே நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஃபோர்த் ஒன், ரொட்டீன் மேஜிக். இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க எல்லாருமே ஒரு காமனான ஹேபிட்டை ரொட்டீனாக பண்ணுறாங்க. என்னன்னா, அவங்க எந்திரிக்கிற டைமாக இருக்கட்டும், அவங்க ஒரு ஒர்க் பண்ணுற டைமாக இருக்கட்டும், அவங்க படிக்கிற டைமாக இருக்கட்டும், இதை எல்லாத்தையுமே ரொட்டீன் க்ரியேட் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் ஒரு ரொட்டீன் க்ரியேட் பண்ணி பண்ணால் நம்மளோட எஃபோர்ட்ஸும் கம்மியாகும். பட் ஸ்டார்டிங்கில் ஒரு 7 daysக்கு இது கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் இது நமக்கு ஒரு ஹேபிட்டாக மாறிடும். ஃபிஃப்த் ஒன், பாடி மூவ், ஆக்டிவ் மைண்டு. சோம்பேறித்தனம் நிறைய நேரம் நம்மளோட பாடியில் மூமெண்ட்டே இல்லாமல் இன்ஆக்டிவாக இருக்கனால தான் வரும். இதுக்கு நீங்கள் காலையில் எந்திரிச்சோடனே வாக்கிங் போகலாம். இது நம்மளோட பாடியும் ஆக்டிவாக வச்சுக்கும், நம்ம மைண்டையும் ஆக்டிவாக வச்சுக்கும். நிறைய ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுங்கள், யோகா மாதிரி இருக்கிற ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுங்கள், இல்லை சின்ன சின்ன எக்ஸசைஸ் வீட்டிலே பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக கோல்டான வாட்டரில் உங்கள் முகத்தை கழுவுங்க. அது நம்ம மைண்டையும் சரி நம்ம பாடியும் சரி அவ்வளோ ஃப்ரெஷ் அண்ட் ஆக்டிவாக வச்சுருக்கோம். பாடி ஆக்டிவாக இருந்தால் நம்மளோட மைண்டு ஆட்டோமேட்டிக்காகவே ஆக்டிவாக மாறிடும். சிக்ஸ்த் ஒன், செல்ஃப் டாக் பவர். உங்களோட மைண்டுக்கு நீங்கள் தான் பாஸ். டெய்லி சொல்லுங்கள், நான் சோம்பேறி இல்லை, நான் ஆக்ஷன் எடுக்கிற ஆள். இது ரொம்ப சிம்பிளாக தெரியும், பட் ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயமே இதுதான். நீங்கள் உங்ககிட்ட பேசுகிற ஒரு வார்த்தையும் உங்கள் லைஃப்பை டிசைட் பண்ணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்,
இப்போ நான் சொன்னேன் இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சோம்பேறித்தனம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாழ்க்கையை விட்டு போயிடும். மோட்டிவேஷன் வரும்னு வெயிட் பண்ணாதீங்க, அதுக்கான ஆக்ஷன் எடுங்க. மோட்டிவேஷன் தன்னாலேயே வரும். சோம்பேறியாக இருந்தால் லைஃப் சேஞ்ச் ஆகாது, ஆக்ஷன் எடுத்தால் தான் லைஃப் லெவலப்பே ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.